அப்பா அப்பா நியூஸ் கேட்டியா? துக்ளக் கட்சிக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கா? லேட்டஸ்ட் 224. 224 பலே பலே பலே. அது 2 நிமிஷத்துக்கு முன்னால 300 ஆயிருக்கும்னா. திருப்பி ஆகாசவாணி ஓர் அறிவிப்பு. பார்லிமெண்ட் நிலை பற்றிய விசேஷ அறிவிப்புகள் தொடர்ந்து ஆகாசவாணி அளித்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது பார்லிமெண்டில் பல அங்கத்தினர்கள் தங்கள் கட்சிகளை விட்டுவிட்டு துக்ளக் கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்துள்ள செய்தியின்படி துக்ளக் கட்சிக்கு 332 அங்கத்தினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 332 332 சுவாமின் 300 தான் ஆயிருக்கும் சொன்னீரே. ஓய், நம்ம எம்பிஸோட ஸ்பீட நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா. துக்ளக் போற வேகத்தை பார்த்தா அவனுக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி கிடைக்கும் போல இருக்கே. என்ன கிடைச்சாச்சே. அடுத்தது அவன் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியதுதான் பாக்கி. அவ்வளவுதான், வேடா நாம அவசரப்படக்கூடாது. இந்த எம்பிஸ் இருக்காளே அவளை நம்பவே முடியாது. அவள்லாம் ஒருவேளை அவ கட்சிக்கு திரும்பி போனாலும் போயிடலாம். அவள்லாம் ரிவர்ஸ்லயும் ஃபுல் ஸ்பீடு தான் அப்படி போயிட்டே இருப்பான். அப்பா அவன் எப்படி திருப்பி அவ கட்சிக்கு போவா? துக்ளக் தான் கிளீனா சொல்லிட்டானே, தன் கட்சிக்கு யார் வந்தாலும் கேபினெட் மினிஸ்டர்ஸ். இது 350 மினிஸ்டர்ஸா? என்ன தப்புன்னு கேக்குறேன். 300 மினிஸ்டர்ஸ் without portfolio doing nothing. 50 மினிஸ்டர்ஸ் with portfolio doing nothing. அவ்வளவுதானே? இல்ல மாப்பிள, டெல்லியில இது உள்ள இந்த மாதிரி இருந்தது இல்லையே. துக்ளக் வராட்டாலும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஆகாசவாணி பார்லிமெண்ட் நிலை பற்றிய விசேஷ அறிவிப்பு. துக்ளக் கட்சியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. உதவி பிரதம மந்திரி யார் என்பதையொட்டி சர்ச்சை ஏற்பட்டதன் விளைவாக துக்ளக் கட்சிக்கு வந்து சேர்ந்த 332 அங்கத்தினர்களில் 331 பேர் தங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டார்கள். 332வது அங்கத்தினரைத்தான் துக்ளக் உதவி பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுப்பார் என்ற வதந்தியே இதற்கு காரணம் என்று ஆகாசவாணியின் விசேஷ நிருபர் அறிகிறார். அவன் என்ன புடுறான்? சுவாமின் எம்பிஸோட ரிவர்ஸ் ஸ்பீட பார்த்தேடா? பார்த்தேன். உமக்கு சன்னி நாக்கு. இந்த துக்ளக் பிரைம் மினிஸ்டர் வருவான், நமக்கு வேண்டப்பட்டவனாச்சே, நமக்கு பெருமையா இருக்குமே நினைச்சேன். இப்படி பண்ணிவிட்டானே.